முன்னாடி அதாவது அந்த படுகொலை சம்பவம் அரங்கேறுது. நம்ம படுகொலை என்று போகும் ஆதரிப்பவர்கள் கிடையாது. ஆனா படுகொலை நடக்குது. அந்த ராஜாமணியை கொலை செய்த மாயாண்டி என்பவனை ராஜாமணியுடைய தம்பி வெற்றி படுகொலை செய்கிறார். அப்ப நீதிமன்றம் அப்படியே பொங்குது. அப்படியே அப்பா எப்படி நீதிமன்றத்துக்கு முன்னாடியே நீ கொலை செய்ய எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை சோமாட்டாவா எடுக்கிறாங்க. இந்த வழக்கை சோமாட்டாவா எடுத்து, அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய நம்முடைய முத்துமனம் படுகொலை செய்யப்பட்ட போது பொங்காத நீதிமன்றம் சிங்காரம் நீதிமன்ற காவலுக்கு காவல்துறையால் கொண்டு செல்லப்பட்ட அவருடைய ஆவணத்திலே கொண்டு செல்லப்பட்ட சிங்காரம் குண்டர்களால் வழிமறித்து படுகொலை செய்யப்பட்ட போது பொங்காத நீதிமன்றம் யாருக்கு போகிறாங்க? ஒரு பழி வாங்கினதுக்கு. அப்படியே அப்பா எப்பேற்பட்ட பொங்கு! அதற்கும் சில தமிழ் தேசிய போர்வையில் ஒழுங்கு கொண்டிருக்கிற சிலர் ஒத்துக் கொடுக்கிறாங்க. சரி, அப்ப எங்கு படுகொலைகள் நடந்தாலும் பாதிக்கப்படுகிறவர்களாக தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறோம். இப்ப இந்த வழக்கில் கூட இந்த மாயாண்டி கொல்லப்பட்ட வழக்கில் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. இவங்க 5 பேரும் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. சரண்டரானவங்களை பிடித்து கையை ஒடித்திருக்கிறது காவல்துறை. எவ்வளவு கொண்டு பாருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் வராங்க. நாங்கள் பள்ளிக்கு பள்ளியாக ஒரு சம்பவம் அரங்கிருச்சு, சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வராங்க, காவல்துறைகிட்ட தான் வராங்க. பிடித்து கையை ஒடித்தீர்கள் சொன்னால் எந்த சட்டம், எந்த சட்டத்தில் இருக்கிறது கையை ஒடிக்க சொல்லி? இதையெல்லாம் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக பெருமளவு செயல்படுகின்ற சாதியவாதங்களை நீங்களே ஒழிக்க வேண்டும். உங்களுக்கு தானே பொறுப்பும் கடமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டு எங்களை ஒழிப்பதில் நீங்கள் உழைப்பு காட்டினால் யாருக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? இதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறோம். எந்தெந்த படுகொலைகளுக்கு உள்ளவர்கள், எத்தனை படுகொலைகள், தடுப்புணர்வுள்ள படுகொலைகள், படுகொலைகளும் அரங்கேற்றிவிட்டு எந்த கையக்கால முடிச்சீங்கன்னா நாங்கள் எங்கேயா போய் குறைகிறது? எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் காவல் நிலையத்தில் வர வேண்டியிருக்குது. உங்ககிட்ட வாரம், நீதிமன்றத்துக்கு தான் வாரம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எங்களை மேலும் காவல்துறையும் நீதிமன்றமும் சாட்சியாளர்களும் சேர்ந்து ஒடுக்குகின்ற போது நாங்கள் என்ன செய்வது? இதைத்தான் இந்த மாணவி இந்த படுகொலையோடு நாம் பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சேது பாஸ்கர் கல்லூரி என்பது ஒரு தனியார் கல்லூரி. இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது இந்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.